எக்ஸல் ஒர்க் புக்கை 3 விதத்தில் ஆஸ் அ பிடிஎஃபாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா F12 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் as டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் நேம் என்ன, சேவ் as டைப்பில் பிடிஎஃப் நாம் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். பேஜ் ரேஞ்ச் என்ன, எதை பப்ளிஷ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே இங்கே கஸ்டமைஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக ஜஸ்ட் சேவ். ஸோ கரண்ட் ஷீட் ஆஸ் அ பிடிஎஃபாக வந்தாச்சு. ரெண்டாவது ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு கிரியேட் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ் இருக்கும். இது மூலியமாகவும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் சேவ் as டயலாக் பாக்ஸ் தான் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் பிடிஎஃபா இல்லை எக்ஸ்பிஎஸ்ஸா, பிடிஎஃப் தான் அஃப்கோர்ஸ் நமக்கு தேவை. டேரெக்டாக நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக அதே நேம்ங்கிறதுனால கேட்குது, ஜஸ்ட் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக தேர்ட் ஒன், நார்மலாக Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டுக்கு போகிறீங்க இல்லையா. ஸோ அங்கே உங்கள் பிரிண்டருக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் பிடிஎஃப் இருக்கும். ஆஸ் யூஷுவல் கீழே நார்மலாக நீங்கள் பிரிண்ட்டுக்கு செட் பண்ணுற மாதிரி உங்களுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமைஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பிரிண்ட் கொடுக்க போகும்போது டேரெக்டாக நமக்கு ஆஸ் அ பிடிஎஃபாக தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் வராது. காரணம் பிரிண்டோட ப்ரிவ்யூ அந்த செட்டிங்ஸ்லேயே நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் சில வழிகள் இருக்குது, அதெல்லாம் செப்பரேட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கையும் கீழே பின் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.